விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருக்கிறது. T20 உலக கிண்ண தொடரினுடைய அரையிறுதி ஆட்டங்கள் இன்று ஆரம்பமாகின்றன. மொத்தமாக 20 அணிகள் பங்கேற்ற ஆட்டங்களிலே இப்போது 8 அணிகள் சூப்பர் 8க்கு தேர்வாகி 8 அணிகளில் இருந்து 4 அணிகள் வெளியேற்றப்பட இந்த 4 அணிகள் இப்போது அரையிறுதியிலே முட்டி மோத போகின்றன. இன்றைய நாள் அரையிறுதிக்கான முதல் நாள், நாளை அரையிறுதிக்கான இரண்டாவது நாள். இந்த 7ஆம் தேதி ஒட்டுமொத்தமான T20 உலக கிண்ணமும் 10வது T20 உலக கிண்ணமும் நிறைவுக்கு வந்துவிடும். கடந்த மாதம் 8ஆம் தேதி ஆரம்பமானது, பிப்ரவரி 8ஆம் தேதி. அதே போன்று இந்த 7ஆம் தேதியோடு போட்டிகள் நிறைவுக்கு வருகின்றன. கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு எங்களுக்கு ஒட்டுமொத்தமான கிரிக்கெட் விருந்து படைத்த இந்த கிரிக்கெட் உலக கிண்ணம் இன்னும் 3 ஆட்டங்கள் தான் இருக்கின்றன. அரையிறுதியில் 2, இறுதிப் போட்டியில் 1 என்று 3 ஆட்டங்கள் இருக்கின்றன. இந்த காணொளியிலே இந்த அரையிறுதி ஆட்டங்கள் எப்படி இடம்பெறப் போகின்றன, இறுதிப் போட்டிக்கான வாய்ப்புகள் எப்படி, முன்னாள் வீரர்கள் என்ன சொல்கிறார்கள், ஸ்டாட்ஸ் என்று சொல்லி பல விஷயங்களை பேச போகிறேன். ரைட், முதலாவது இன்றைய நாளிலே இடம்பெறப் போகின்ற போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டி. இங்கிலாந்து நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் விளையாட போகின்றன. நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளை பொறுத்தவரையில் மொத்தமாக இந்த 2 அணிகளும் விளையாடி இருக்கின்ற 2020 போட்டிகளை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்காவினுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா மொத்தமாக விளையாடி இருக்கின்ற ஆட்டங்களை பொறுத்தவரையில் அவர்கள் இதுவரைக்கும் விளையாடி இருக்கின்ற 19 போட்டிகளிலே தென்னாப்பிரிக்கா 12 போட்டிகளை 2020 போட்டிகளிலே வென்றிருக்கிறது என்பதும் சுட்டி காட்டக்கூடிய விஷயம். ஆகவே தென்னாப்பிரிக்காவினுடைய கை மிகப்பெரிய அளவிலே ஓங்கி இருக்கிறது. இதைவிடவும் T20 உலகக்கிண்ண போட்டிகள் என்று பார்த்தால் 5 ஆட்டங்களில் விளையாடி இருக்கின்றன. 5லும் தென்னாப்பிரிக்கா வென்றிருக்கிறது. ஆனால் சர்ச்சையும் சிக்கலும் நோக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாக் அவுட் ஆட்டங்கள் என்று சொன்னால் தென்னாப்பிரிக்கா சோடி போய்விடும். உலக கிண்ணம் ஒட்டுமொத்தமான உலக கிண்ணங்களிலே T20 உலக கிண்ணங்களிலே நாக் அவுட்டில் இவர்கள் ஆடவில்லை. ICC தொடர்களிலே 3 முறை நாக் அவுட் ஆட்டங்களிலே தென்னாப்பிரிக்க நியூசிலாந்து அணிகள் விளையாடி இருக்கின்றன. 3 ஆட்டங்களிலும் தென்னாப்பிரிக்கா தோற்று போயிருக்கிறது. நியூசிலாந்து தான் வென்றிருக்கிறது என்பதை இங்கே சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். தென்னாப்பிரிக்கா விளையாடி இருக்கின்ற எந்த ஆட்டங்களிலுமே அவர்கள் தோல்வியை தழுவவில்லை. ஆனால் இந்த நியூசிலாந்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் தட்டுத்தடமாறித்தான் நியூசிலாந்து அரையிறுதிக்குள்ளே நுழைந்தது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நியூசிலாந்து சுழற்பந்து வீச்சிலே மிகச்சிறப்பாக இருக்கிறது. மிச்சல் சாண்டர் அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். மேட் ஹென்றி அவருடைய குழந்தை பேற்றுக்காக தாயகம் திரும்பியவர் போட்டிகளிலே பங்கேற்க முடியாது, அவதிப்படுவதாக செய்திகள் வெளிவருகின்றன. ஆகவே டஃபி, ஃபெர்கியூசன் இந்த வீரர்கள் நியூசிலாந்து சார்பிலே விளையாடக்கூடும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. டாப் ஆர்டரை பொறுத்தவரையில் ஃபின் அலன் மற்றும் சைஃபர்ட் ஆகிய வீரர்கள் நல்ல பலமாக இருக்கிறார்கள். ரச்சின் ரவீந்திர 3, கிளென் பிலிப்ஸ் 4, அதே போன்று டெரல் மிச்சல் 5, சாம்பேன் 6, மிச்சல் சாண்டர் 7, இப்படியே அவர்களுடைய பிளேயிங் 11 போகிறது. ஆடுகளத்துக்கு ஏற்ற விதத்தில் சுழற்பந்து வீச்சாளர்கள் எத்தனை, வேகப்பந்து வீச்சாளர்கள் எத்தனை என்று சொல்லி தீர்மானிப்பார்கள். டஃபி, ஃபெர்கியூசன் அதே போன்று இஷோதி விளையாடுவாரா என்பது தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. நீசம் இந்த வீரர்கள் எல்லாம் அணிக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில் மிரட்டத்தக்க ஒரு பேட்டிங் ஆர்டர் தென்னாப்பிரிக்காவிடம் இருக்கிறது. அப்படி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்கா. ஐடன் மாக்ரம் அணியினுடைய தலைவர். இது மாத்திரமல்லாமல் குவிண்டன் டி காக் 3ஆம் இறக்கத்திலே தென்னாப்பிரிக்க T20 தொடரிலே 2 சதங்களை விளாசி அவரை அணிக்குள்ளே ஆரம்பத்திலே எடுக்கவே இல்லை. அதற்கு பின்னர் உபாதை மாற்றீடாகத்தான் இந்த ரிக்கல்டன் அணிக்குள்ளே வந்தார். சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார், தரமாக ஆடுகிறார். IPL அனுபவமும் இவருக்கு இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. பிரேவிஸ் சென்னை தத்தெடுத்திருக்கின்ற குட்டி டிவிலியர்ஸ், டேவிட் மில்லர் 5ஆம் இலக்கத்திலே வருகிறார். 6ஆம் இலக்கத்திலே ஸ்டப்ஸ் வருகிறார். இப்படி 7ஆம் இலக்கத்திலே மார்க்கோ ஜான்சன், ரபாடா, இங்கீடி, கேஷவ் மகாராஜ் என்று சொல்லி மிரட்டலான ஒரு அணியாக தென்னாப்பிரிக்கா இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த முறை இவர்கள் இறுதிப் போட்டியில் இந்தியாவிடம் தோற்ற அவமானங்களை துடைத்தறிகின்ற ஒரு நிலைமையை இந்த போட்டியில் இவர்கள் காட்டுவார்கள் என்று சொல்லி நம்பலாம். ஆகவே இந்த போட்டியிலே எவ்வாறு 2 அணிகளும் விளையாடப் போகின்றன என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு தொற்றி இருக்கிறது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்திலே டியூ மிகப்பெரிய அளவிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. இந்திய மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 2 அணிகளும் எப்படி முட்டி மோதின என்பதை எல்லாம் இந்த 2 அணிகள் கணித்துத்தான் விளையாட போகின்றன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. 195 ஓட்டங்களை மேற்கிந்திய தீவுகள் பெற்றது. இறுதி ஓவரில் இந்தியா சேசிங் செய்தது. இறுதி நேரத்தில் அவர்களுடைய பந்துவீச்சு அவ்வளவு பெரிதாக எடுபடவில்லை. பேட்டிங்குக்கு நல்ல சாதகமான ஒரு மைதானமாகத்தான் இந்த ஈடன் கார்டன் மைதானம் இருந்தது
இருந்தது என்பதும் உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். காத்திருக்கலாம் என்ன நடக்கும் என்று சொல்லி. இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலே மும்பை வென்கடையிலேயும் அதே போன்று இறுதிப் போட்டி அகமதாபாத்திலேயும் இருக்கின்ற போது ரவி சாஸ்திரி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். நியூசிலாந்தை குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். எந்த கட்டத்திலும் போட்டியிலே அவர்கள் உள்ளுடைந்து போட்டியிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அணி. ஆகவே நியூசிலாந்தை குறைத்து மதிப்பிட்டு விட்டு போட்டிக்கு வந்துவிட வேண்டாம் என்கிற விதமான கருத்துக்களை ரவி சாஸ்திரி முன்வைத்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே என்ன நடக்கும் என்கின்ற எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் காத்திருக்க இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அரையிறுதி ஆட்டம் நாளை மும்பை வென்கடை மைதானத்தில் இருக்கிறது. மும்பை வென்கடையில் ஏற்கனவே 2025 இங்கிலாந்துக்கு எதிராக அபிஷேக் சர்மா சதம் அடித்திருக்கிறார். இந்த போட்டிகளிலே 6 ஆட்டங்களிலே வெறுமனே இவர் 60-80 ஓட்டங்கள் மட்டிலே தான் இவர் பெற்றிருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியிலே ஃபோமுக்கு வருவது போன்று நமக்கு தெரிந்தது. ஆனால் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக ஒரு லூஸ் ஷாட், அதுவும் ஒரு மிக மோசமான விமர்சிக்கக்கூடிய ஒரு துடுப்பாட்ட முறைமை. 10 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். 3 டக் அவுட், நம்பர் 1 பேட்டர். இப்படி இருக்க இவரை அணிக்குள்ளே தொடர்ந்து தக்க வைப்பதா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்த கிரிக்கெட் அறிவிலே அபிஷேக் சர்மா அணியிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் டீம் கம்பினேஷன் ஓரளவிற்கு செட் ஆகி இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவுடனான அடைந்த தோல்விக்கு பின்னர் அணியிலே சில மாற்றங்களை மேற்கொண்டு சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஆரம்ப வீரர்கள், கிஷான் 3ஆம் இலக்கம், மிடில் ஓர்டரிலே திலக் வர்மாவை கொண்டு அணிக்குள்ளே சேர்த்தது எல்லாம் அணிக்கு பக்க பலமான ஒரு நல்ல ஒரு கம்பினேஷனாக இருக்கிறது. ஆகவே இந்த கம்பினேஷனிலே மாற்றங்கள் கொண்டு வருவது என்பது முட்டாள்தனம், என்னுடைய கருத்து. ஆகவே எதுவிதமான ரிஸ்க்கும் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அணியிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருண் சக்கரவர்த்தியினுடைய அவுட் ஆஃப் ஃபார்ம். கடந்த 3 ஆட்டங்களிலே வருண் சக்கரவர்த்தி நினைத்த அளவிற்கு பிரகாசிக்கவில்லை. அதுவும் தென்னாப்பிரிக்கா இவரை பிரித்து மேய்ந்தது, அடித்து நொறுக்கியது. ஜிம்பாப்வே கூட மிகச்சிறப்பாக கையாண்டது. மேற்கிந்திய தீவுகள் மிகச்சிறப்பாக கையாண்டது. வருண் சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஒரு தலையடிக்குரிய ஒரு நிலைமையில் தான் இந்தியாவிற்கு இருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஆகவே வருண் சக்கரவர்த்தி இல்லாத இடத்தில் குல்தீப் ஜாதவை அணிக்குள்ளே கொண்டு வரலாமா என்கின்ற கேள்விகளும் இருக்கின்றன. குல்தீப் ஜாதவை அணிக்குள்ளே கொண்டு வருவதாக இருந்தால் யாரை அணியிலே டிராப் செய்வது? நம்பர் 1 போலராக இருக்கின்ற வருண் சக்கரவர்த்தி மீது அவர்கள் கை வைக்க மாட்டார்கள். ஆனால் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி பெரிய அளவிலே இல்லாமல் இருக்கின்ற போது மிடில் ஓவர்ஸ்லே விக்கெட்டுகளை கைப்பற்றுவதற்கு இந்தியா தடுமாறுகிறது. மேற்கிந்திய தீவுகளுக்காக எதிராக வெறுமனே 4 விக்கெட்டுகளை தான் இவர்களால் கைப்பற்றக்கூடியதாக இருந்தது. ஆகவே குல்தீப் ஜாதவ் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி உள்ள அவரை கொண்டு வர வேண்டும். கொண்டு வருவதாக இருந்தால் கை வைக்கக்கூடிய ஒரே ஒருவர் சிவம் துபே. சிவம் துபே இறுதி நேரத்திலே வந்து அவர் விளையாடுகின்ற இன்னிங்ஸ்கள் ஒரு பவர்ஃபுல் இன்னிங்ஸ், ஒரு சிறப்பான இன்னிங்ஸாக இருக்கின்ற காரணத்தால் சிவம் துபையை கை வைக்க முடியாது. 6வது போலிங் ஆப்ஷன் சிவம் துபையை நம்பியும் இறங்க முடியாது. ஆகவே பேட்டிங்கிலே பங்களிப்பு செய்கின்ற சிவம் துபையை கை வைப்பதா? இப்படி ஒரு தலையடிக்குரிய ஒரு நிலைமை தான் இந்தியாவிற்கு இருக்கிறது. கொஞ்சம் பவுன்ஸ் ஆகக்கூடிய தன்மை மும்பை வென்கடை மைதானத்திலே இருக்கிறது. ஆகவே வேகப்பந்து வீச்சிலே இருக்கின்ற ஹர்ஷ்தீப் சிங்கை கை வைக்க முடியாது. பூம்ரா, ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோரை கை வைக்க முடியாது. ஆகவே பலத்த தலையீடு இந்தியாவிற்கு இருக்கிறது. இந்தியாவிற்கு தலையீடு இருக்கின்ற காரணத்தால் பிளேயிங் 11 கை வைக்காமல் அதே அணியோடு இடம் விளையாடுவதற்குரிய வாய்ப்பு இருக்கும். இங்கிலாந்தை பொறுத்தவரையில் இங்கிலாந்துடைய 3 வீரர்கள் முக்கியமானவர்கள் என்று சொல்லி பத்ரிநாத்தும் குறிப்பிட்டிருக்கிறார். ஹரி ப்ரூக்கினுடைய விக்கெட்டை இந்தியா எவ்வளவு தூரம் விரைவாக கைப்பற்றுகிறதோ அந்த அளவு தூரம் இந்தியா போட்டியிலே முன்னுக்கு வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. பந்து வீச்சிலே ஆதில் ரஷீத் கொஞ்சம் ஸ்லோவாக அந்த பிட்ச் ஸ்பின்னர்ஸுக்கு வேலை செய்கின்ற போது ஆதில் ரஷீத் தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார். வேகப்பந்து வீச்சு ஆரம்பத்திலேயே ஜொஃப்ரா ஆர்ச்சர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களுக்கு சிம்ம சொற்பனமாக இருப்பார்கள் என்று சொல்லியும் கருதப்படுகிறது. இந்த 3 வீரர்கள் குறித்து அதிகமாக பேசப்படுகின்ற போது ஜஸ் பட்லர் இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியாத அளவிலே இருக்கிறார். மிக மோசமான துடுப்பாட்ட பிரதிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 60 ஓட்டங்கள் வரையில் தான் இதுவரைக்கும் பெற்றிருக்கிறார். சில வழிகளில் இந்தியாவுடனான போட்டியில் தான் இவர் ஃபோமுக்கு வருகிறாரோ என்பதும் தெரியாத ஒரு விடயம். மற்றபடி இங்கிலாந்து பொறுத்தவரையில் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக இந்தியா பயந்த அளவிற்கு இங்கிலாந்துக்கு எதிராக பயப்பட வேண்டிய தேவையில்லை. இங்கிலாந்திலே பல ஓட்டைகள் இருக்கின்றன. நிரப்ப முடியாத அளவிற்கு அந்த இங்கிலாந்து அணி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹரி ப்ரூக்கை நம்பிக்கொண்டுதான் இங்கிலாந்து இந்த சூப்பர் 8 பயணப்பட்டது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சாம் கரான் அதே போன்று பில் சால்ட்டும் கூட இந்த தொடரில் அவ்வளவு பெரிதாக சோபிக்கவில்லை. வில் ஜாக்ஸ்
தொடர்ந்து ஆட்டநாயகன் விருதுகளை அள்ளி எடுத்துக் கொண்டிருக்கிறார். 4 ஆட்டநாயகன் விருதுகளை வென்றிருக்கிறார். சுழற்பந்து வீச்சிலும் நல்ல பங்களிப்பை கொடுப்பவர், துடுப்பாட்டத்திலும் நல்ல கேமியோ அவரிடம் இருந்து கிடைக்கிறது. ஆகவே அப்படியான வீரர்களும் இருக்கிறார்கள். இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா இப்படி விளையாடும் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து அறிந்து கொள்ளலாம். 2 அரையிறுதி ஆட்டங்கள், 2 விவரங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் காத்திருக்கிறேன். நான் தில்லையம்பலம் தரணிதரன். உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்.